Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஞ்சு போன லெமனை வந்து வேஸ்ட் பண்ணாம எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கற டிப் தான் பார்க்க போறோம். இந்த லெமன் பாத்தீங்கன்னா பொதுவா அரேபியன் பிரியாணி செய்யறதுக்குலாம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து தனியா செய்வாங்க. நம்ம வீட்ல ஒருவேளை இந்த மாதிரி லெமன் காஞ்சு போச்சுனா அதை வந்து அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அடுத்து பாத்தீங்கன்னா மட்டன்லாம் வேக வைக்கும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். என்னதான் வேக வச்சாலும் சில டைம் வந்து சாஃப்ட்டா வராது. அந்த டைம்ல இந்த மாதிரி காஞ்சு போன லெமனை வந்து ஒன்னு போட்டு வேக வச்சீங்கன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். அதே டைமும் குயிக்காவும் வெந்து வரும். இப்போ பாருங்க இந்த லெமன் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஹார்டா இருக்குன்னு. இதில இருந்து நம்ம எப்படி இப்போ ஜூஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காய்ந்து போன லெமன் எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நம்ம சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். இது வந்து கொதிச்ச தண்ணி இல்ல, ஓரளவுக்கு சூடா இருக்கக்கூடிய தண்ணி தான். வெதுவெதுப்பான சூடுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த லெமனை இந்த சுடு தண்ணியில 10 நிமிஷம் போல நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு லெமனுமே நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு லெமன் இன்னுமே ஹார்டா இருக்குனா ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இத கட் பண்ணிட்டு இதில இருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு. உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலா லெமன் பழத்தை வந்து எப்படி பிழியும்போது ஜூஸ் வருமோ அதே மாதிரி தான். கொஞ்சம் கூட கஷ்டமே இல்ல. ஈஸியா நம்ம வந்து லெமன் ஜூஸை இந்த லெமன்ல இருந்து எடுத்துடலாம். நான் எடுத்துர்க்க லெமன்லாம் பாத்தீங்கன்னா நல்ல காஞ்சு போன லெமன் தான் தவிர கெட்டுப்போன லெமன் கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட கெட்டுப்போன லெமன் இருந்தா கண்டிப்பா அதை தூக்கி போட்டுடுங்க. அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட், ஃப்ளேவரும் அந்த அளவு நல்லா இருக்காது. சாப்பிடவும் கூடாது. அதனால காய்ந்து போன லெமனை மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா லெமனுமே பிழிஞ்சிட்டு உங்களுக்கு ஜூஸ் காட்டுறேன் பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குன்னு. இப்போ ஃபுல்லா பிழிஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லெமன் எல்லாமே பிழிஞ்சாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு. இதை நீங்க நார்மலா செய்யக்கூடிய லெமன் ரைஸ், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் குக்கிங்க்கு நீங்க எப்பலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஸ்கின்னை வந்து நீங்க தூக்கி போட வேண்டாம். இதை வந்து நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி ஃபேஸ் பேக்குக்கோ இல்லைனா ஹேர் பேக்குக்கோ போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி சீக்காய் அரைக்கும் போது அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதை வந்து 10 நிமிஷம் 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வந்து நார்மலாக க்ளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் க்ளீனிங், சிங்க் க்ளீனிங், டைல்ஸ் க்ளீனிங், பாத்ரூம் க்ளீனிங்னு சொல்லிட்டு எல்லா க்ளீனிங்குமே நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். நல்லா புதுசு மாதிரி க்ளீனாக ஆகிடும். இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் லெமன் வந்து இந்த மாதிரி காய்ந்து போயிடுச்சுன்னா அதை வந்து தூக்கி போடாமல் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக செய்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.